வணக்கம் சன்டம் ஆப் வியூவர்ஸ். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்னன்னா மார்ச் 14க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாடு இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸு ஸ்கீம்ஸு இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு மார்ச் 14 அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு நியூஸ் இந்த லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2024 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை, இந்த லோகோவை பாருங்க. 2024 லோகோ எப்படி இருக்கு? இந்த நாகரிக சிம்பிள் இருந்தது, இப்ப ரூபாய் சிம்பிளுக்கு இந்த இது மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சிம்பிளை வந்து வடிவமைச்சவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரு இப்போதைக்கு IIT-ல கரண்டா லெக்சரரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையிலேருந்து இனிமேலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வர்ற எந்த ஒரு அறிக்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, அதுல இந்த சிம்பிளுக்கு யூஸ் பண்றதுக்கு பதில் இனிமேலுக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ண போறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. எதனாலனா இப்ப நடக்கிற இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனைனாலையும் தமிழ் அந்த இதை மேம்படுத்தணுங்கிறதுக்காகவும் இப்ப அரசு முடிவெடுத்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடுல இன்னைக்கு என்ன நடந்திருக்காங்கன்னா, மாநிலத்திலே முதல்ல இந்தியன் எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று வெளியிடுவாங்க. UPSC எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் அந்த எக்கனாமிக் சர்வே பத்தி தெரியும். என்ன அப்படின்னா, பட்ஜெட் வெளியிடுறதுக்கு முன்னாடி இப்போ 2025 பட்ஜெட் வெளியிட போறாங்க, எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மாசம் வெளியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் 2024 அப்போ அந்த 2024 நடந்த என்னென்ன, அதாவது ஜனவரி மாசத்துலேருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் நடந்த ஒரு எக்கனாமிக் சர்வே, அதாவது ஆய்வுகளை, எக்கனாமிக் பொருளாதார ஆய்வறிக்கையை ஒரு புக்கு வந்து வெளியிடுவாங்க. எங்க இந்திய லெவல்ல வெளியிடுவாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலேயே முதல் மாநிலமா தமிழ்நாடு மாநிலம் என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத வெளியிடுது. இப்போதைக்கு 2023 நாளுக்கான ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இதுல சொல்லியிருக்கு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் பொருளாதார ஆய்வறிக்கை 2024 to 2025க்கான ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில திட்ட ஆணையம். எப்படி வந்து நித்தி ஆயோக் முன்னாடி ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ் இப்பயும் இருக்கு. முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன இருந்ததுன்னா பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்தது, அதோட மாற்று தான் நித்தி ஆயோக். அந்த நித்தி ஆயோக் மாதிரி இங்க ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ் ஒன்று எல்லா இதுலயுமே இருக்கு. இதோட சேர்மன் யாருன்னா CM சொல்லுவாங்க. அவங்க இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா ஸ்டாலின். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் மெம்பரா யார் இருப்பாங்கன்னா வைஸ் சேர்மன் சொல்லுவாங்க. அந்த வைஸ் சேர்மன் யார் இருக்காங்க அப்படின்னா, வைஸ் சேர்மன் யாருன்னா டாக்டர் ஜெயரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ். அவங்களோட தலைமையில தான் இப்போதைக்கு இந்த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே 2004-2025க்கான விஷயங்களை, இந்த புக்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது அந்த இதில் போயிட்டு கவர்மெண்டோட வெப்சைட்ல போனீங்கனாலே ஃப்ரீயா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷு. இதோட மொத்த பேஜ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 168 பேஜ் இருக்கு. போத் பைலிங்குலா இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதை ஒவ்வொரு, அதாவது Group 1, Group 2, Group 4, அதாவது எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தமா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த ஆய்வறிக்கையை படிக்கணுங்கிறது இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதை கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறேன், நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பிளானிங் கமிஷன் எதுக்காக அப்படின்னா, டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கு, சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் இதோட விஷயம். இதோட முக்கியத்துவம் என்னன்னா, டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத்து, சோஷியல் வெல்ஃபேரு, சமூக நலம் மற்றும் கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? இன்னோவேஷன் இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இந்தியாவோட இதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் லேண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து 4% கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டேட்டு. பாப்புலேஷன் என்னன்னா 6%. அதே லெவல்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPன்னு சொல்லுவாங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது எவ்வளோன்னா 9.21%. இது வந்து நம்ம இப்போ இது பண்றோம் எப்படின்னா, கான்ட்ரிபியூட் பண்றோம். அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDPனா 27.22 லட்சம் கோடிகள் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எங்க இருக்கு, இந்தியாவுக்கு இருக்கு. அது இதெல்லாம் எந்த அறிக்கையின் படி பாக்குறோம்னா 2023-24 வச்சு சொல்றேன். இனிமேட்டு தான் வரப்போகுது 2024-25க்கு உண்டான எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா? அந்த குரோத் ரேட்டு 13.41%. ரியல் குரோத் ரேட் எவ்வளவு இருக்குன்னா 8.82%. ஒவ்வொரு ஆண்டும் உண்மையான குரோத் ரேட் எவ்வளவு இருக்குன்னா 8.82% இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல்
பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஒன்று நரேந்திர மோடி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா கார்பரேட் அஃபேர்ஸ், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து அதோட இது யாருன்னா பியூஷ் கோயல். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் ஒன்று. என்ன அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி. எங்கன்னா கார்பரேட்டு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இதில் அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு யாராக இருக்குன்னா 10th 12th 12 மாதத்துக்கு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் மாதிரி மாதம் 5000 சம்பளம் கொடுத்து அப்புறம் மொத்த செட்டில்மெண்ட்டாக மொத்தம் 6000 கொடுத்து 66,000 அவங்க கையில் கொடுத்து அவங்கள வேலை பார்க்க வைக்கிறது. இது வந்து எதுக்குன்னா அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஎம் யுவா ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. அந்த யுவா ஸ்கீமோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா யங் அப்கமிங் அண்ட் வெர்சடைல் ஆத்தர்ஸ், அதாவது படிக்கும் திறனை மேம்படுத்துவது. இப்போ நிறைய செல்லுலாம் வந்துட்டு அப்படிங்கிறதுனால நெட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, புக்கு படிக்கிற பழக்கம் போயிடுச்சு, வாசிப்புங்கிற திறனே இல்லாமல் போயிட்டுங்கிறதுனால பிரதம மந்திரி யுவா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாசிப்பு திறன்கிறதுக்காக தமிழ்நாட்டிலே ஸ்கீம்ஸு நம்ம லாஸ்ட் சாட்டர்டேல பள்ளி கல்வித்துறை ஃபுல்லாக ஸ்கீம்ஸ் பார்த்தோம். அதுலேயே வந்து வாசிக்கும் திறமைக்கு வாசிப்பு கற்றலோட ஆர்வத்தை உண்டாக்குறதுக்காக ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் பள்ளி கல்வித்துறை நமக்கு பண்ணியிருக்கு. அந்த தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பண்ண மாதிரி சென்ட்ரல் ஸ்கீம்ஸில் இந்த பிரதம மந்திரி யுவா ஸ்கீம்னு ஒன்று, அதுதான் யங் அப்கமிங் அண்ட் வெர்சடைல் ஆத்தர்ஸ். இதோட இது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. ஓகேங்களா. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட மினிஸ்டர் பேர் என்னன்னா ஹம்சா அப்பாஸ். இது யாருக்காக உள்ளதுன்னா பிலோ 30 years உள்ளவங்களுக்கு வாசிக்கும் திறனை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இப்போ வந்து யார் வச்சிருக்காங்கன்னா அதுல் குமார் கோயல். அது 1944 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது ஹெட் குவார்டர்ஸ் மும்பையில் இருக்கு. நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அமிதாவ் முகர்ஜின்னு சொல்லிட்டு அதோட ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர்ல இருக்கு. அப்புறம் அம்பாசிடர்ஸ், தூதரகங்கள், அதாவது ஒரு விளம்பர தூதரா சாய்னா நெய்வாலை நியமனம் பண்ணியிருக்காங்க. சாய்னா நெய்வால் யாருன்னா பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸில் ஒரு முன்னணி வீராங்கனை. அவங்க தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் எதுக்கு நரிக்காங்கிற ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜின், அதாவது லேடிஸ் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ அவங்களுக்கு உண்டான பேட்ஸு, அந்த ஓரல் ஹைஜின், அந்த ஹைஜின் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறவங்க நரிக்காங்கிறது. அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா சாய்னா நேவாலை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ ஹேஸ் ரெப்ரசன்டட் இந்தியா 3 times இன் ஒலிம்பிக் வின்னிங் பிரான்ஸ். 3 தடவை அவங்க ஒலிம்பியால பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் அப்பியரன்ஸ் அட் லண்டன் 2012 அவங்க பிரான்ஸ் மெடலை 2012 பேட்மிண்டன்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாய்னா நேவால் இஸ் அன் இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர், ஃபார்மர் வேர்ல்டு நம்பர் 1. அவங்க தான் பேட்மிண்டன்ல முன்னாடி நம்பர் 1ல இருந்தாங்க லேடி பேட்மிண்டன் இதில். அதுக்கப்புறம் 24 இன்டர்நேஷனல் டைட்டில்ஸ் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட பிவி சிந்துங்கிறவங்க இவங்க சமகாலத்தவர் ஒரு மிக திறமையான போட்டியாளர்கள். ஓகேங்களா. அப்புறம் அவார்டு பார்ப்போம். நம்ம தலாய் லாமா, திபெத்தை சேர்ந்த தலாய் லாமா புத்திசத்தோட தலைவர். அவர் இப்போ இருக்கிறது 14வது தலாய் லாமா. அவர் வந்து அவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா கோல்டன் மெர்க்யூரி அவார்டு 2025க்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அவர் எண்ணற்ற இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அதில் சில இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் கீழே கொடுத்துருக்குறேன். அவரோட எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா இந்த கோல்டன் மெர்க்யூரி அவார்டு வந்து லண்டனில் கொடுத்துருக்காங்க. இப்போ தலாய்லாமா எங்கே ஸ்டே பண்ணியிருக்காருன்னா நம்ம இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. எதனாலனா சைனாவோட இன்ட்ரூஷன், சைனாவோட தலையீடு அதிகமாக இருக்கிறதுனால அவரோட தலைமைக்கு இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறதுனால அவர் இங்கே இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. இவரோட நேம் என்ன அப்படின்னா டென்சன் கயாட்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின்னரு. எப்போ எந்த வருஷம்னா 1989. அது மட்டும் இல்லாமல் இவர் ராமன் மகசேச அவார்டு ஃபார் கம்யூனிட்டி லீடர்ஷிப்புங்க 1959 வாங்கியிருக்காங்க. இந்த ராமன் மகசேச அவார்டு நம்ம ஏஷியன் இதில் கொடுக்கறது இந்தோனேஷியாவில். அப்போ காங்கிரஸ்னல் கோல்டு மெடல் அவார்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான அவார்டு, 2006 வாங்கியிருக்காரு. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் கொடுக்குற அவார்டு, அதுவும் 2003 வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா வின்டர் கேம்ஸ்னாலே பனி சூழ்ந்திருக்கிற இடமா தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக பனி எங்கே வரும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 இடத்துல நடந்திருக்கு. ஒன்று லேலையும் இன்னொன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் குல்பர்க்லையும் நடந்திருக்கு. அங்கே வந்து பனி பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே தான் வின்டர் கேம்ஸ் நம்மளால ரன் பண்ண முடியும். அங்கே தான் நடந்திருக்கு. இது என்ன யார் இந்த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணது 2007, 17, 18
பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னா விஜய் கோயல் அண்டு ராஜவர்தன் சிங் ரத்தோர் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். இது அதாவது கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸு இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸுக்கு கீழே தான் வருது. இது ஆரம்பிக்கப்பட்டது 2017-18 யாரோட தலைமையில் பிரைம் மினிஸ்டர் மோடி டென்யூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதோட இதுனா ட்ரெடிஷ்னல் இந்தியன் கேம்ஸ் இன் கேலோ இந்தியா ஈவெண்ட்ஸ் ரிவ்யூ தர் பாப்புலாரிட்டி. ட்ரெடிஷ்னல் கேம்ஸை பாப்புலர் பண்ணுறதுக்காக இந்த கேலோ இந்தியா கேம்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நடந்த வின்டர் கேம்ஸில் யார் வந்து அதிகமாக ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எங்கே நடந்ததுங்கிற பிளேஸை சொல்லிடுறேன். லே, லடாக்கு அண்ட் ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க்குங்கிற இடத்துல நடந்திருக்கு கேலோ இந்தியா ப்ரோக்ராமு. இந்த விளையாட்டு போட்டி வந்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மி. அவங்க தான் 3 வருஷமா இந்தியன் ஆர்மி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. ஹிமாச்சல பிரதேஷ் 2வது அதிக கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லடாக்கு, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, 5வது இடத்துல தமிழ்நாடு. எத்தனை கோல்டுனா 3 கோல்டு 2 சில்வர். ஓகேங்களா? இதனால 5வது இடத்துல நம்ம தமிழ்நாடு வந்து கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ்ல 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா இந்தியன் ஆர்மி. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர். இந்த ரிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரிவரோட வழிகளை வந்து காவந்து பண்ணுறதுக்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் ரிவர்களுக்கு உண்டான ஆக்ஷன் ரிவர் டே தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்ச் 14. என்ன அதோட தீம் கருப்பொருள்னு பார்த்தீங்கன்னா அவர் ரிவர் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கருப்பொருள். அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான ஸ்கீம்ஸ் என்ன முக்கிய ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா இதயம் காப்போம் திட்டம். இது ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்டான ஸ்கீமு. தமிழ்நாட்டில் தொடக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா 27/6/2023 அப்போ இந்த இதயம் காப்போம் திட்டம், இதயத்தை காக்கிற திட்டம். ஓகேங்களா? இதோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருதய நோயால் ஏற்படும் உயிர் இழப்புகளை குறைக்கிறது தான் இவங்களோட முதன்மையான நோக்கம். தொடங்கப்பட்ட இடம் எங்கன்னா கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டாரம் மலுமிச்சம்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் ஒரு துணை சுகாதார, அதாவது ஊரில் இருக்கும் இல்லைங்களா ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலில் திறந்துருக்காங்க. ஊர் பேர் என்னன்னா மலுமிச்சம்பட்டி, கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம். திட்ட செயல்பாடு, இதோட செயல்பாடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய நோய் அறிஞர்களுடன் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளர்களுக்கு இருதய நோய் சிகிச்சை வல்லுநரின் ஆலோசனைப்படி இதய பாதுகாப்பு மருந்துகள் வழங்குறது. அதாவது இதய பாதுகாப்பு அறுவை சிகிச்சைலாம் கிடையாது, மருந்து வழங்குறது தான் இதோட திட்டம். எங்க பேசிக் ஹாஸ்பிட்டல்ல மருந்து வழங்குற திட்டம் தான் இது. எங்க மதுக்கரை வட்டத்தில் மலுச்சம்பட்டியில் திறந்திருக்காங்க. கோவையில் எப்போ திறந்திருக்காங்கன்னா 27/6/2023 இதயம் காப்போம் திட்டம். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். நாளைக்கு மண்டே அன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.